நிறுவம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆல் டுகெதர் ப்ளீஸ். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. ஆகவே ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை ஏற்கனவே அநேக முறை நாம் படித்திருக்கிறோம். ஒரு மனுஷன் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாதவன், அவிசுவாசி, விசுவாசியாக எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறான் என்று சொல்லி இந்த வசனங்களை வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகவே அநேக பதங்கள் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. Many words are spoken in these words. ஆகவே predestination, calling, justification, glorification என்று சொல்லி அநேக வார்த்தைகள் இந்த வசனத்திலே பயன்படுத்தப்படுகிறது. முன்குறித்தல், அழைத்தும் இருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இன்று ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆராதனைக்கென்று for worship you are taking only one verse. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வேர்டை மட்டும் நாம எடுத்துக்கொள்ள போறோம். அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு ஆராதனைக்கான செய்தி. நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். He justified us. He justification அல்லது ஆங்கிலத்தில் justification என்று சொல்லப்படுகிற நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். நீதிமான்களாக பரிசுத்தப்படுத்துவது என்பது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். sanctification is a process, is a continuous process. sanctification பரிசுத்தமாக்குவது என்பது is a continuous process, அதாவது தொடர்ந்து நிறைவேற்ற செய்யக்கூடிய ஒரு காரியம். பரிசுத்தம், கொஞ்சம் பரிசுத்தம், அதிகமான பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், அதுதான் இட்ஸ் a process. இட்ஸ் a process. sanctification is a process. அது பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது ஒரு முறை. அது வளர்ந்து கொண்டே இருக்கணும், பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கணும். எவ்ரிடே ப்ராசஸ், ரொட்டீன் ப்ராசஸ். ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். நீதிமானாக்கப்படுவது என்பது வேறு காரியம். ஒரே தரம் தான் நீதிமானாக மாற்றப்படுது. ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுவது என்பது ஒரே முறை. நீ ஒரு தடவை நம்ம நீதிமானாக்கப்பட்டா திரும்பவும் நீதிமானாக்கப்படுவது என்பது இல்லை, ஒரே தரம் தான். ஆனா பரிசுத்தமாக்கப்படுவது மேல 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 உயர்ந்து கொண்டே போகும். நீதிமானாக்கப்படுவது இஸ் ஒன் டைம் ப்ராசஸ். ஒரே தரம் தான் அது நீதிமானாக்கப்படுவது. அது அற்புதமான வார்த்தை இல்லையா? அது ஒரு அற்புதமான வார்த்தையாக காணப்படுகிறது. ஆதியாகமத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆபிரகாம் became a righteous man என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Genesis chapter 15 and verse 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, ஆதியாகமத்துல ஒரு மனுஷன் பரிசுத்தப்படணும்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும். He has to follow the law in order to be holy, in order to be sanctified. A man has to follow the doctrine and the law of the God. தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கணும். ஆனா பழைய ஏற்பாட்டின் உத்தம விசுவாசியாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் இங்க நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? அவன் தேவனை விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். தேவன் இதுக்கு நம்ம செய்வார், தேவன் நம்மை விடுதலையாக்குவார் என்று விசுவாசிப்பதன் மூலமாக அவன் என்ன செய்யப்பட்டான்? அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி பாருங்க. என்ன அற்புதமான வசனம் பாருங்க. ஆதியாகமம் 15:6 வாசிக்கும் போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கும் போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அங்க என்ன வாசிக்க தொடர்ந்தது? ரெண்டு இடத்திலும் எனப்பட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்துல வித்தியாசமாக போடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்,
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது ஆங்கிலத்தில் and he believed in the Lord and he counted it to his righteousness, for his righteousness. அதை நீதியாக எண்ணினார் என்று வாசிக்கிறோம். கவுண்டட் என்று வாசிக்கிறோம். கவுண்டட்னா எண்றது, எண்ணுறது. எவ்வளோ காசு வச்சிருக்கிறோம் என்பது எண்றது இல்லையா? எவ்வளோ நிலம் வச்சிருக்கிறது எண்றது. இட்ஸ் ஆல் கவுண்டட். ஆனா யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல it was imputed unto him for righteousness. அதாவது அந்த நீதியை அவன் மீது சுமத்தினார் என்று வாசிக்கிறோம். counted, not counted. It was imputed. Imputedனா அவன் மேல சுமத்துறதுன்னு என்று வாசிச்சோம். அவன் மீது சுமத்துகிற காரியம் என்று சொல்லி வாசிச்சோம். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. It was counted unto him for righteousness. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கும் போது it was imputed unto him for the righteousness. நீதிமான் என்று சொல்லி அவன் மேல சுமத்தப்பட்டது. அவன் நீதிமான் என்று சுமத்தினான். ஒருவனுமே தான் நீதிமானாக ஒருவனும் மாறவே முடியாது. தன்னுடைய கிரியையினால by works and deeds no man can be justified. ஒரு மனுஷனும் கூட அவன் என்ன செய்ய முடியாது? கிரியையினாலே நீதிமானாக மாற்றப்பட முடியாது. கர்த்தர் தாமே he imputed on him, அதாவது அவன் மேல் அதை சுமத்துகிறார். he bestowed upon him, அவன் மேல் அதை சுமத்துகிறார். அவர்தான் நீதிமானாக ஒருவனை மாற்றுகிறார். ஒருவனும் தன்னை நீதிமானாக மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம். இதற்கு உதாரணமாக சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. காண்பித்தார், நின்றான், வலது பக்கத்திலே நின்றான், நோக்கி இது நல்ல உதாரணம் பாருங்க. கர்த்தருடைய ஆசாரியனாகிய யோசுவா எப்படி இருக்கிறான்? கர்த்தருடைய ஆசாரியனாகிய யார் அவன்? யோசுவா எப்படி இருக்கிறான்? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். நம்மை போல அழுக்கு வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம், டர்ட்டி கிளாத்ஸ் என்று வாசிக்கிறோம். அழுக்கு வஸ்திரம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் 3வது யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று இருந்தான். அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டவனாக இருந்தான். இப்ப அழுக்கு வஸ்திரத்தை அவன் கழட்டி போட்டானா? வாசிக்கிறோம் இங்க. யோசுவா கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அழுக்கு வஸ்திரத்தோடு நின்றான். ஆகவே அவன் உணர்த்தப்பட்டவனாக அழுக்கு வஸ்திரத்தை அவனே கழற்றி எறிந்தான் என்று போடப்பட்டிருக்கா? இல்ல. தான் பாவியா இருக்கிறோம் என்ற உணர்வே அவனுக்கு இல்லை. தான் அக்கிரமத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வு இல்லை. There was no realization that he is in transgression. There is no realization for him that he is in wickedness. அவன் அக்கிரமத்தில் இருக்கிறான், அவன் பாவத்தில் இருக்கிறான் என்ற உணர்வே இல்லை. பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக அவன் அழைத்து வரப்படுகிறான். பிசாசானவன் நின்று அவனை குற்றம் சுமத்துகிறான். பாருங்க, இவன் துன்மார்க்கன், இவன் அசுத்தமானவன் என்று சொல்லி அவனை குற்றம் சுமத்துகிறான். குற்ற சுமத்தலுக்கு தகுதியானவன் தான் யோசுவா. ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நிற்கிறான். பாவ உணர்வு இல்லை, அக்கிரமத்தின் உணர்வு இல்லை. There was no realization for him that he was in the wickedness. He was in a married clay. ஆகவே அவன் அப்படிப்பட்டவனா நிற்கும் பொழுது அதை உணர்ந்து தானே அவனை அந்த வஸ்திரத்தை நீக்க முயலாமல் அவன் நிற்கிறான் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, யாரு? கர்த்தாதி கர்த்தரே சொல்றாரு. என்ன சொல்றாரு?
இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். யார் சொல்றது? God himself said. கர்த்தாதி கர்த்தரே சொல்றார், நான் இவனை தெரிந்து கொண்டேன், இவன் அழுக்கு வஸ்திரத்தோடு என் முன்பாக நிற்கக்கூடாது, பாவத்தோடும் அக்கிரமத்தோடு என் முன்பாக நிற்கக்கூடாது. நான் பரிசுத்தமான தேவன், அவன் உணர்வற்றவன், தான் பாவத்திலே இருக்கிறோம் என்ற உணர்வு கூட இல்லாதவன். ஆகவே இவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை கழற்றி போடுங்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். எவ்வளவு கிருபை பாருங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். உன்னுடைய அக்கிரமங்கள், நீ அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடும் போதே it is a symbolic, you was in the wickedness, the dirt cloth is a symbolic of the wickedness. நீ உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை அவர்கள் கழற்றின பொழுது உன்னிடத்திலிருந்து அக்கிரமங்கள் நீங்கி போயிற்று. அக்கிரமங்களை நீக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாரு, உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். I impute on you the cloth of righteousness என்ற அர்த்தம். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை நான் உடுத்திவித்தேன். பாருங்க, இப்போ நீ அதை களைந்து போட்டு, அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு புதிதான ஒரு வஸ்திரத்தை நானே உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்றேன். பாருங்க, இந்த மனம் திரும்பிய மனிதனை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அவன் தகப்பன் இடத்துல வரும்போது தகப்பன் ஓடி போய் முத்தம் செய்து என்ன செய்யறான்? அடுத்த வார்த்தை என்ன? இவனுடைய வஸ்திரங்களை கழட்டி போட்டு புதிய வஸ்திரங்களை தரிப்பியுங்கள், புதிய பாதரட்சியை கொடுங்கள். அது அழுக்கு வஸ்திரம் வேண்டாம், பாவமான காரியம் இருக்க வேண்டாம் என்று கர்த்தரே முடிவு செய்கிறார். நீ முடிவு செய்வதில்லை, நான் முடிவு செய்யவில்லை. ஆகவே நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். ஆகவேதான் ஆபிரகாமுக்கு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ல வாசிக்கிறோம், he imputed என்று வாசிக்கிறோம். he imputed, அவன் மேல் சுமத்தினார். he bestowed righteousness upon father Abraham என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. புதிய ஏற்பாட்டிலே அவர் அந்த நீதியின் வஸ்திரத்தை அவர் என்ன செய்யறாரு? சுமத்துகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது ஒரு நாளுமே செய்ய முடியாத காரியம். ஜஸ்டிபிகேஷன் என்று சொல்லக்கூடியது நீதிமானாக மாற்றப்படுவது, நீதிமானாக மாற்றப்படுவது. இந்த வசனம் சொல்கிறேன், சீக்கிரமாக வாசிங்கள். ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 3 and verse 20 எடுத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதின 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நான் பாவி என்று எதுக்கு சொல்லுகிறது? நான் பாவி என்று நான் எப்படி தெரிந்து கொள்கிறேன்? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, கொலை செய்யாது இருப்பாயாக, do not murder என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆகவே நான் கொலை செய்தால் நான் பாவியாக மாற்றப்படுகிறேன். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லுகிறது. நான் பொய் சொன்னால், திருடினால், களவு செய்தால் நான் குற்றவாளியாக அனுப்புகிறேன், பாவியாக உணர்த்தப்படுகிறேன். நியாயப்பிரமாணம் எனக்கு சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் நான் பாவி என்று சொல்லுகிறது. அந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது. பாவத்துக்கான தண்டனையை தான் கொடுக்கணும். பாவத்துக்கான தண்டனையை தான் கொடுத்ததை தவிர என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்யவில்லை நியாயப்பிரமாணம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். Galatians chapter 2 verse 16. கலாத்தியர் 2:16. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக்கப்பட முடியாது. பாருங்க, நியாயப்பிரமாணம் நீ குற்றவாளி என்று சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் நீ குற்றம் செய்தால் என்ன தண்டனை என்று சொல்லுகிறது. கொலை செய்யாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லுது. கொலை செய்தால் அவன் தன்னுடைய ஜனங்களிலிருந்து அறுப்புண்டு போக வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும். ஒருத்தவன் திருடினா என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணம் திருடிட்டான், நியாயப்பிரமாணம் சொல்ல திருடக்கூடாது. ஒருவன் திருடினான், அதுக்கான தண்டனையே சொல்லுகிறது. அவனை நீதிமானாக்க மாற்றவில்லை, தண்டனை கொடுக்கும். லெட்டர் கில்லட் என்று நாம் வாசிக்கிறோம்.
எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, தண்டனையை கொடுக்கிறது. அதை மீறினால் நமக்கு தண்டனையை கொடுக்கிறது. ஆனால் விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்பட முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தின் மூலமாகத்தான் நீதிமானாக மாற்றப்பட்டான். அவன் ஒரு நாளும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படவில்லை. அவன் விசுவாசத்தின் மூலமாகத்தான் நீதிமானாக்கப்பட்டான். He was justified by faith. நாமும் கூட விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஜோப் chapter 4 and verse 17. 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். சுத்தமா இருப்பானோ? தேவனை பார்க்கிலும் ஒருத்தவன் நீதிமானா இருக்க முடியுமா? தேவன் தான் நீதிபரர், தேவன் தான் நீதிபரர் என்று சொல்லி வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 9:2. chapter 9 verse 2. தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாக இருப்பது எப்படி? யோபு எவ்வளவு பெரிய கேள்வி கேட்கிறார் பாருங்க. ஒரு மனுஷன் நீதிமானாக இருக்க முடியாது. தேவனை விட நீ நீதிமானா இருக்க முடியுமா? தேவனுக்கு முன்பாக நீ நீதிமானாக உன்னை காண்பிக்க முடியுமா? chapter 15 and verse 14. 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு அதே புத்தகத்திலே வாசிக்கிறோம். 15, 14. அவன் எம்மாத்திரம் ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவன் நீதிமானாக இருப்பது எப்படி? நீதிமானாக ஒருவனுமே இருக்க முடியாது. கர்த்தரை காட்டில் நீதிமானா இருக்க முடியாது, அவருக்கு முன்பாக நீதிமானாக இருக்க முடியாது. ஸ்திரீயின் இடத்துல பிறந்த எந்த மனுஷனும் நீதிமானாக இருக்க முடியாது. 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். chapter 25 and verse 4. யாருடையது? 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமா? நீதிமானாய் இருப்பது எப்படி? நீதிமானாய் இருப்பது எப்படி என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உன்னையும் என்னையும் பார்த்து நீ நீதிமானாக இருப்பது எப்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சியிடுகிறது. நியாயப்பிரமாணம் அதை குறித்து சாட்சியிடுகிறது, நியாயப்பிரமாணம் அதை குறித்து சொல்லுகிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் என்ன செய்ய முடியாது? நீதிமானாக மாற்றப்பட முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம். நீதிமானாக ஒருவனும் மாற்றப்பட முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, மன்னிப்பு, forgiveness, மன்னிப்பு. கவனிங்க, கவனித்தாதான் இந்த சாப்டர் புரியும். மன்னிப்பு, மன்னிக்கிறது. ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுகிறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மன்னிக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல். மன்னிக்கப்படுதலை விட நீதிமானாக்கப்படுதல் மிக உயர்ந்தது. மன்னிப்பு யார் வேணா கொடுக்கலாம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மன்னிக்க முடியுமா? முடியாதா? நீ ஏதாவது தவறு செய்தா அவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறாய், அவன் என்ன செய்ய முடியும்? நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். A man can forgive another man. ஒரு குற்றம் செய்த ஒரு மனுஷனை ஒரு மனிதன் மன்னிக்க முடியும். நீதிமானாக ஒரு நாளும் மாற்றவே முடியாது. ஏன்னா நீதிமானாக மாற்றணும் ஒரு மனுஷன் போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனுக்கு அந்த பவரும் இல்லை, அந்த வல்லமையும் இல்லை. வழக்காடு மன்றத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வழக்காடு மன்றம், கோர்ட் எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. கோர்ட்ல அந்த நீதிபதி, இந்த கோர்ட், the judge can pronounce only 3 things for a criminal. No, not a criminal, for the accused. குற்றம் சாட்டப்பட்டவர். அக்யூஸ்ட் என்ன? குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் மேல குற்றம் சுமத்திருக்காங்க, கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க, விசாரணை நடக்குது, ட்ரையல் happens. The accused was brought before a judge. Trial happens. அதாவது வழக்கு நடக்கிறது. அந்த ஜட்ஜிக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த குற்றவாளியை குறித்து, குற்றம் சாட்டப்பட்டவனை குறித்து 3 ஆப்ஷன் தான் இருக்கு. 3 ஆப்ஷன் என்று சொல்லும்போது 3 காரியங்கள் தான் அவரை செய்ய முடியும். முதல்ல he can pardon, அவனை மன்னிக்க முடியும். என்ன செய்யலாம்? நான் உன்னை மன்னிக்கிறேன், இனிமேட்டு இதை செய்யாது.
ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் டான்சி வழக்குல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. கீழ்கோர்ட்லாம் என்ன சொல்லுச்சு? கீழ்கோர்ட்லாம் அந்த முதலமைச்சரை, தமிழ்நாட்டு முதலமைச்சரை குற்றவாளி 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 சொல்லிக்கிட்டே போச்சு. இந்திய நாட்டினுடைய உச்சபட்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அங்க போன உடனே அந்த ஜட்ஜி என்ன தெரியுமா சொன்னாரு? வழக்க பார்த்தா கீழமை நீதிமன்றத்துல இருந்து, கீழமை நீதிமன்றம் ஃப்ரம் த ட்ரையல் கோர்ட்ஸ் ஆன்வர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது தெளிவாக தெரிகிறது நீங்க குற்றம் செய்திருக்கீங்க என்று. இருந்த பொழுதும் நாங்க உங்களை மன்னிக்கிறோம், இனிமேல் இந்த செய்யாதீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க டான்சி வழக்கு. சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு என்ன அர்த்தம்? எல்லா கீழமை நீதிமன்றங்கள் எல்லாமே ஏத்துக்கணும். தவறே செய்தா கூட நான் உன்னை மன்னிக்கிறேன். So court can pardon anybody, any accused, குற்றம் சாட்டப்பட்டவரை அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டது நிரூபிக்கப்பட்டாலும், even it was proved that she was guilty or he was guilty, the court can pardon her or him. அவர்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கு. இரண்டாவது ஆப்ஷன், இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? it can pronounce guilty, நீ குற்றவாளி என்று சொல்லி தீர்க்க முடியும். கொடுக்கப்பட்ட எவிடன்ஸுக்கு பிரகாரம், கொடுக்கப்பட்ட சாட்சியின் பிரகாரம், சொல்லப்பட்ட விட்னஸ் பிரகாரம் நீ என்ன செய்யலாம்? அவர்கள் என்ன செய்யலாம்? நீ குற்றம் செய்திருக்கிறாய் என்று சொல்லி குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியும். மூன்றாவது காரியம், மூன்றாவது வாய்ப்பு என்ன என்று சொல்லலாம்? நாட் கில்ட்டி, குற்றம் மற்றவர் என்று சொல்லி கொடுக்க முடியும். மூன்று காரியங்களை செய்ய முடியும். முதல்ல மன்னிக்க முடியும், இட் கேன் பேர்டன். இரண்டாவது குற்றவாளி என்று தீர்க்க முடியும். மூன்றாவது குற்றமற்றவர். குற்றமற்றவர் என்று சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? கொடுக்கப்பட்ட சாட்சியின் அடிப்படையில் நீ குற்றமற்றவன். நீ குற்றம் செய்தியான்னு அவங்களுக்கு தெரியாது. குற்றமே செய்திருக்கலாம். நல்ல வழக்கறிஞர்களை வைத்து வாதாடினாக்க என்ன பண்ணுவாங்க? குற்றம் சுமத்தப்பட்டவரே குற்றவாளி அல்லன்னு கொண்டு வந்துருவாங்க. பெரிய பெரிய தப்பிதங்கள் செய்தவங்க என்ன பண்ணுவாங்க? லட்சக்கணக்கில் கொடுத்து அட்வொகேட்ஸை வந்து விலைக்கு வாங்கி வாதாடுவாங்க. வாக்கின் திறமையினால, வழக்கின் திறமையினால குற்றமற்றவர் என்று சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? கொடுக்கப்பட்ட சாட்சியின் அடிப்படையில நீ குற்றமற்றவர். According to the witness and the testimonies produced before me, I pronounce you that you are not guilty என்று சொல்லுவார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தின் அடிப்படையில நீ என்ன பண்ணப்பட்ட? நீ குற்றமற்றவராக நான் சொல்லுகிறேன். எல்லாமே இந்த மூன்று தான் செய்ய முடியும். அதுவே அவன் குற்றம் செய்தவனாக இருப்பான் என்று சொன்னால், ஒரு மனுஷன் குற்றம் செய்தவனாக இருப்பான் என்று சொன்னால் இந்த மூன்று காரியம் தான் அவன் மேல வந்து சொல்ல முடியும் இல்லையா? அவனை நீதிமானாக்க முடியவே முடியாது. பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? முடியவே முடியாது. கர்த்தர் மாத்திரம்தான் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இது எல்லாவற்றையும் எடுத்து அவனை மன்னித்து he can forgive him and make him a justified person. நீதிமானாக்க முடியக்கூடியவர் அவர்தான். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமானை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாகமானை குறித்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 14ஆம் வசனம் 15வது வசனம் வாசிங்க. முழுகின போது சுத்தமானான். ரெண்டு ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமான் என்ற யார்? சீரிய நாட்டினுடைய படைத்தலைவன் வாயில வரல பாருங்க. அவன் யார்? அவன் சீரிய நாடு, சிரியா, அது நாட்டினுடைய யார்? அவன் த கமாண்டர் இன் சீஃப் என்று சொல்லுவார்கள். கமாண்டர் இன் சீஃப்னா அவன் தான் அந்த படைகளை, முப்படைகளை வழிநடத்தக்கூடிய தலைவர். அவன் தான். யார் அவன்? நாகமான். உங்களை கேட்டா என்ன சொல்றீங்க? மனுஷனுடைய புத்தியை பத்தீங்களா? மனுஷனுடைய எண்ணத்தை பத்தீங்களா?
he was a leper என்று அதுதான் போடப்பட்டிருக்கு. ஆனா நல்ல விதத்துல நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? he was the commander of the chief commander of the Syrian army. ஆகவே சீரிய தேசத்தினுடைய ராஜாவின் மீது அதிக அக்கறை கொண்டு இருந்தான். ஆகவே இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அவர் இடத்துல போங்க, அவர் வந்து உன்னை சுகமாக்குவார் என்று சொன்ன உடனே அவன் வருகிறான். வந்த உடனே தீர்க்கதரிசியின் இடத்துல பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? யோர்தான் நதியிலே 7 தரம் நீ முழுகி எழுந்துரு என்று சொல்லுகிறான். அப்ப சொல்றான், என்னுடைய நாட்டுல அப்னாவும் பார்ப்பரா என்று சொல்லக்கூடிய நதிகள் இல்லையா? யோர்தான் அதை விட வசந்த நதியா என்று சொல்லும் பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு உணர்த்துகிறார்கள். என்ன உணர்த்துகிறார்கள்? உங்ககிட்ட எந்த காணிக்கையும் கேட்கலையே, ஆற்றுல முழுகுதானே சொன்னாரு, முழுகி எழுந்திருந்தானே சொன்னாரு, இதை செய்து பாருங்க என்று சொன்னார். ஆகவே 6 தரம் அவங்க மூழ்கி எழுந்திருக்கிறான், ஒன்றும் நடக்கல. 7ஆம் தரம் அவன் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சாதாரண மனுஷனுடைய மாம்சத்தை போல மாறினதுன்னு போல. எப்படி போட்டிருக்க? சிறு பிள்ளையின் மாம்சம். ஒரு லெப்பர்சினுடைய ஸ்கின்ல பாத்திருக்கீங்களா நீங்க? ஒரு குஷ்டரோகியினுடைய தோலை பாத்திருக்கீங்களா? உடலை பாத்திருக்கீங்களா? ஒரு குஷ்டரோகியினுடைய உடல் தடிப்பா இருக்குமா? புண்ணா இருக்கும், புண்ணா இருக்கும். இன்னும் கூட சொல்றாரு, சீடா இருக்கும், பஸ் காயமா இருக்கும். அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களோட கைகளை இழந்திருப்பாங்க, கையெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிக்கும், கையெல்லாம் வந்து இழந்திருப்பாங்க. ஏன் அப்படி ஆகுது? ஏனென்றால் உணர்வற்ற நிலைக்குள்ளாக போவார்கள், உணர்வற்ற நிலைக்குள்ளாக போவார்கள். ஏதாவது ஒரு பொருளை ஒரு தீயில கை வைத்தா அவங்களுக்கு சுடாது. ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டா தனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு என்று தெரியாது, உணர்வற்ற நிலை. ஆகவே தங்களுக்கு எழுந்து கொண்டே போவார்கள், உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் மனுஷர்கள் அருவருப்பாக அந்த மனுஷனை பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமை தான் ஒரு குஷ்டரோகியின் நிலைமை. பாருங்க, விசுவாசத்தோடு கர்த்தர் சொன்ன காரியத்தை கேட்டு அவன் அந்த ஆற்றிலே யோர்தானிலே முழுகும் பொழுது அவனுடைய சரீரம் எப்படி மாறினது? சிறு பிள்ளையினுடைய சரீரம். சிறு பிள்ளையினுடைய சரீரத்தில் ஏதாவது காயம் இருக்குமா? வளரும் போது தடிக்கு விழுந்து காயம் வரும் இல்லையா? தழும்புகள் ஏற்படும், உடல்ல தழும்புகள் ஏற்படும், காயம் ஏற்படும், வெட்டு காயம் ஏற்படும், தீப்புண்ணா ஏற்படும். சிறு குழந்தைகளுக்கு ஏதாவது சிறு பிறந்த குழந்தைகளுடைய மாம்சம் எப்படி இருக்கா? குழந்தைகள் எல்லாரும் தூக்க விரும்புறாங்க. இது சாஃப்டா கொழுக்கு கொழுக்கு இருக்குமா சொல்றாரு. ஆகவே அது தொடும்போது நமக்கு என்னது? ரொம்ப சாஃப்டா, இட்ஸ் எ லவபிள் திங் இல்ல? அது நம்ம குழந்தைய தூக்கும் போது அதோட ஸ்கின் எப்படி இருக்கு? கரடு முட்டா இருக்காது. சில பேர் கையெல்லாம் கை கொடுக்க சொன்னா, பிரைஸ் எல்லாம் சொன்னா கையே வலிக்கும் நமக்கு. ஏன்? கரடு முட்டா இருக்கும் அவன் கைக்கு. அவங்களுக்கு குற்றம் சொல்லல, அவர்கள் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இல்லையா? அவர்கள் கடினமான உழைக்கிறவர்கள். ஆகவே அது கையோட உள்ளங்கை எப்படி? இட் வாஸ் வெரி ஹார்ட் இல்லையா? இட் வாஸ் வெரி ரஃப். சில பேரோட கைகளும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அவங்க என்ன பேனா முடிச்சு எழுதுறாங்க, அவங்களோட கை எப்படி இருக்குது? ரொம்ப சாஃப்டா இருக்கு இல்லையா? ஆகவே இதை காட்டிலும் குழந்தையோட ஸ்கின் எப்படி இருக்கும்? வெரி சாஃப்ட். சோ நாகமான் தன்னுடைய வயதுக்கேற்ற சரீரத்தை பெற்றுக்கொள்ளல. நாகமான் எப்படிப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொண்டால்? குழந்தையின் சரீரம். அதுதான் ரைச்சியஸ்னஸ். ஆண்டவர் உன்னை எங்க போய் நிறுத்தார் தெரியுமா? நீ பாவமே செய்யாதது போல போய் நிறுத்துற. இந்த உலகத்தினுடைய ஜட்ஜஸ், இந்த உலகத்தினுடைய நியாயாதிபதிகள் சொல்றாங்க, உன்னை மன்னிக்கிறாங்க, அவ்வளவுதான். நீ உன்னை பாவமற்ற நிலைமையில போய் நிறுத்துறாங்க. நீ குற்றமே செய்யல, நிறுத்த முடியுமா? நீ கொலையே செய்யல, அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு மனுஷன் நிறுத்த முடியுமா? கர்த்தர் மாத்திரமே நிறுத்த முடியும். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. So he justified you as if you are not committed any sins. எந்த பாவமே நீ செய்யாதது போல உன்னை நிறுத்தப்பட்டவர் யார்? அவரு. அவரை தான் ஆராதிக்க வந்திருக்கீங்க. He not only forgives you, he justifies you. He already justified you. எனது குமாரன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? உன்னை நீதிமானாக்கினார். ஐயோ, இந்த வார்த்தை என்னால பொறுத்து கொள்ளவே முடியல. தமிழ்ல மிக நேர்த்தியா இருக்கு. நீதிமானா என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்டவரே, என்னை நீ மாற்றி ஒரு மனுஷனா மாத்தினா போதும், அதுவே அதுக்கே தகுதி கிடையாது. நான் ஒரு மிருகம். I am like an animal in my character, in my deeds.
ஐ ஆம் லைக் an animal. ஒரு மிருகத்தை போல நான் நடந்து கொள்றேன். என் தாயின் இடத்துல, என் தகப்பன் இடத்துல, என்னோட சொந்த பந்தங்கள் இடத்துல நான் ஒரு மிருகத்தை போல கத்துறேன். நான் மிருகத்தை போல நடந்து கொள்கிறேன். நான் உம்முடைய ஒரு மனுஷனாக கூட நான் நினைக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷன் மாத்திரமல்ல, உன்னை நீதிமானாக மாற்றினேன். சொல்ல முடியுமா? நீதிமானை போல வேஷம் கொடுக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கர்த்தரே என்ன சொல்றார் உன்னை பார்த்து? நீ நீதிமான் என்று அவர் சொல்றார். ஆகவே நம்மை நீதிமானாக மாற்றின கர்த்தர் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நம்ம வாசிக்கிறோம், sins were covered by the blood of goats and other animals. பாருங்க, ஒரு பாவம் செய்தால் என்ன செய்வாங்க? ஆடு மாடுகளை தேவாலயத்துக்கு கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆட்டின் மீது என்ன செய்யணும்? அந்த குற்றம் செய்த மனுஷன் தலையில கையை வைக்கணும். கையை வைத்து என்ன செய்யணும்னா, தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்யணும். என்ன சொல்லணும்? நான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை தயவாய் மன்னிப்பாராக, இந்த குற்றத்துக்கு நான் மரிக்க வேண்டும், நான் மரிப்பதற்கு பதிலாக இந்த ஆடு மரிக்கிறது என்று சொல்லி அதன் தலை மீது கை வைத்து சொல்லணும். சொன்ன பிறகு இந்த குற்றம் எல்லாம் அந்த ஆட்டுக்கு போயிடுமா. பிறகு அந்த ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The soul that commits sin will die என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே அது பலி செலுத்தப்படுகிறது. இப்படி செய்யும்போதுனால ஆண்டவர் சொல்கிறார், it was covered என்று வாசம். The sin was covered by the blood of animals. மிருகங்களுடைய ரத்தத்தினாலே பாவமானது கழுவப்பட்டதா மூடப்பட்டதா? பழைய ஏற்பாட்டிலே மூடப்பட்டது. பாருங்க, சிறு பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுக்குறீங்க, ஏதாவது காஃபி கொடுக்குறீங்க, சிறு பிள்ளைகளை கொடுங்க, கீழே ஊத்திட்டா அம்மா திட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கிச்சன்ல இருக்கிற ஒரு அழுக்கான துணி எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த டீ மீது போடுவாங்க, அது மேல போட்டுருவாங்க. அம்மா வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, என்ன இது கவர் ஆயிருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அடியில இருக்க டீ தெரியல, அந்த கறி துணி எடுத்தா அந்த இடம் இன்னும் அசுத்தமா இருக்கும். ஏன்? அதிலே ஊறப்பட்ட அழுக்கு இருக்கு. எதுல? அந்த கறி துணியில ஊறப்பட்ட அழுக்கு இருக்கு. அதுல அந்த டீ சேர்ந்து அந்த இடமே நாசமாயிருக்கு. இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்காங்க? இட் வாஸ் கவர்ட், நம்ம மூடிட்டோம். அப்படி இல்லை. அது பழைய ஏற்பாட்டினுடைய காரியம். புதிய ஏற்பாட்டு எப்படி தெரியுமா? இட் வாஸ் கிளென்ஸ்ட், அதாவது அது கழுவப்பட்டது. கழுவுனா ஒரு இடம் என்ன ஆகும்? சுத்தமாகும். இந்த 2 வசனத்தை வாசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டின் காரியம் என்ன சொன்ன? மூடப்பட்டது, என்னது பாவங்கள் மூடப்பட்டது. அந்த நிலைமையில தான் சங்கீதக்காரன் சொல்லுறான். சங்கீதம் 32 1ஆம் வசனம். சங்கீதம் 32 1ஆம் வசனம் வாசிங்க. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் என்னது? பாக்கியவான். Blessed is he whose transgression is forgiven, whose sin is covered. மூடப்பட்டது. அதுக்கே தாவீது ராஜா என்ன செய்யறான்? சந்தோஷப்படுறான். அதுக்கே இந்த சங்கீதக்காரன் சந்தோஷப்படுறான், என்னோட பாவம் மூடப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டு நிலைமை தெரியுமா? நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? இட் வாஸ் கிளென்ஸ்டு. அது என்ன? சுத்திகரிக்கப்பட்டது. அது என்னது? கழுவப்பட்டது. எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது. நம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி என்று வாசிக்கிறோம் இல்லையா? நம்மை கழுவி என்ன செய்யறாரு? அங்க என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க வாசிங்க. ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றியிருக்கிறார். ஆகவே பாவங்களால நம்மை கழுவி, ஆகவே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி நம்மை இப்படியாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்மை தெரிந்து கொண்ட விதத்தை குறித்து ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை திரும்ப வாசித்து நாம் முடிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார்,
எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். ஆகவே நீதிமான்களாக நம்மை மாற்றினார். ஆகவே பாவியான என்னை அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நீதிமானாக மாற்றினார். அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை மன்னித்தது மாத்திரமல்ல. He not only forgives us but justified us. Forgiveness is different from justification. மன்னிப்பு என்பது முற்றிலும் நீதிமானாக்கப்படுவது வேறுபட்டதாக இருக்கிறது. இது உயர்ந்த கட்டத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மன்னிக்க முடியும், ஆனால் தேவன் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? நீதிமானாக மாற்ற முடியும். பாருங்க, அவர் நீதிமானாக நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். நீதியை நம் மீது சுமத்துகிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்முடைய பாவமானது மூடப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய பாவமானது கழுவப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். சாதாரண காரியம் அல்ல இல்லையா? நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக மாத்தினாவே போதும். மிருக குணம் உள்ளவர்களை நம்ம மனுஷனாக மாத்தினாவே போதும். ஆண்டவர் அதற்கு மேலாக போய் அவர் நீதிமானாக நம்மை மாற்றினார். நான் நீதிமானாக மாற்றப்படுவதற்கு நான் ஏதாவது காரியம் செஞ்சேனா, கிழக்குல இருந்து மேற்கு போனா, மொட்டை அடிச்சனா, அழகு குத்துனா, நான் என்ன செஞ்சேன்? நான் நீதிமானா மாறினா? இந்த பாவ கர்மங்கள் போகத்தக்காக நான் என்ன செய்தேன்? ஒன்றுமே செய்யல. ஆபிரகாம் ஒன்றுமே செய்யல. அவரே அவனை அழைத்தார், அவனை கழுவினார், பாவத்தை மூடினார், அவனை நீதிமானாக மாற்றினார். நம்மையும் கூட அப்புறம் அப்படித்தான் செய்தார். நாம் இதை குறித்து நாம் ஒன்றுமே செய்யல. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். While we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாவத்தில் இருக்கும் போதே நமக்காக மரித்து நம்மை நீதிமானாக மாற்றின தேவனாக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட நம்மை நீதிமானாக மன்னித்தது மாத்திரமல்ல, நம்மை நீதிமானாக மாற்றின கர்த்தருக்கு இந்த வேளையிலே நாம் வாயை திறந்து ஒரு சில வார்த்தைகளாக சொல்லி ஆராதிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நல்ல